இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 108வது சங்கீதம் 12வது வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நமக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம், பெரிய பிரச்சனைகள் வரலாம். அப்போல்லாம் நமக்கு உடனே யார்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம், எந்த மனுஷர்கிட்ட போய் நிற்கலாம் அப்படின்னு தான் மனசில் தோணுது. ஃபஸ்ட்டு எந்த மனுஷர் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர தேவனை யோசிக்கிறது இல்லை. எல்லாரும் கைவிரிச்சதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படின்னதுக்கப்புறம் தான் தேவன்கிட்ட போகிறோம். உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் நின்னாலுமே அங்கே பிரச்சனை தான். அது எவ்வளவு பெரிய க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, சொந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அங்கே பிரச்சனைகள் தான் வருது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. ஆனால் நம்ம கூப்பிட்றதே இல்லை. உங்கள் பிள்ளை எது வேணும்னாலும் உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்டையாவது போய் நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் தேவனுக்கும் இருக்கும். தேவன் நம்மக்கிட்ட உதவி கேட்கலையே நம்ம பிள்ளை அப்படின்னு மனசில் கஷ்டப்படுவார். சங்கீதக்காரன் சொல்கிறான், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. இதை நாமளும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தேவன் நமக்கு எப்போவுமே உதவி செய்வார். பிலிப்பியர் 4:19 நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதுதான் அந்த வசனம். என் தேவன் அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த வசனம். ஆனால் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு முடியுது. அப்போ நீங்கள், அதாவது மனுஷங்க நமக்கு ஏதாவது உதவி செய்கிறதுல குறைகள் இருந்ததுன்னா அந்த உதவி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தேவன் நமக்கு செய்வார். யாருமே நமக்கு உதவலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. மனுஷர்கள் உங்களுக்கு செய்ய முடியாத உதவிகள் எல்லாவற்றையும் சேர்த்து தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை வெறுமையாய் திரும்பாத படிக்கு என்னென்ன ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதில் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் செய்கிறீங்க ஏசப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அவங்களுடைய ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்கப்பா. ஓடி போய் நீங்கள் உதவி செய்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றியப்பா. இன்றைய வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. எத்தனையோ மனிதர்களிடம் போய் ஏமாந்து வேதனையோடு அப்பா கண்ணீரோடு ஜெபித்துட்ருக்கும் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. மனுஷர்களின் உதவி விருதா. இக்கட்டில் அப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் மாத்திரம்தான்ப்பா. அமேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா கனமும் துதியும் உமக்கு மாத்திரம்தான்ப்பா நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தரப்பா, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு உதவிகள் செய்பவர், எங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் உம்முடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருப்பவர். அமேன். எங்களின் கஷ்ட காலங்கள் அத்தனைக்கும் ஈடாக 2 மடங்கு சந்தோஷத்தை தர வல்லவராக நீங்கள் இருக்கீங்கப்பா. யாரெல்லாம் எங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நான் உதவின்னு போய் நிற்கும்போது உதவிகள் செய்யாமல் இழிவாக பேசி மனசை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி அப்பா நீங்கள் எங்களுக்கு இருக்கீங்கிறத காட்டுறீங்க ஏசப்பா. எங்களை உயர்த்தி வைக்கிறீங்கப்பா. எங்களை தாழ்ச்சி அடையாமல் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற வைக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் இருதயத்தில் இனி எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையிலும் உடனே உம்முடைய நாமத்தை நாங்கள் கூப்பிடணும் ஏசப்பா. ராஜாக்களின் இருதயத்தை நீங்கள் எங்கே நினைக்கீங்களோ அங்கே திருப்ப வல்லவராக நீங்கள் இருக்கீங்கப்பா. அமேன். உங்ககிட்ட நாங்கள் ஓடி வந்தோன்னா எல்லா மனுஷர்களும் தானாக வந்து எங்களுக்கு உதவி செய்வாங்கப்பா. அமேன். எங்கள் இருதயத்தில் இன்றைக்கு இந்த வெளிச்சத்தை நீங்கள் தந்திருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இன்றைக்கு இந்த வார்த்தை நிறுத்தப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா.
என்ன பிரச்சனைனாலும் அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், உதவி அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரே ஆள் என்னுடைய தேவன் மாத்திரம்தான் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஏசப்பான்னு உங்கள் நாமத்தை மட்டும் நாங்கள் ஆபத்து காலத்தில் கூப்பிடணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏசப்பா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமென். உங்களுடைய பிள்ளைகள் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் அவர்களுக்கு தருபவராக இருக்கீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. பிரச்சனைகளை மாற்ற வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. அமேன். கோலியாத் மாதிரி அரக்கனாக இருந்தாலும், பெரிய மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும், புகை போல ஒன்றுமில்லாமல் ஆக்க வல்லவராக இருக்கீங்கப்பா. அமேன். எல்லா மனுஷர்களும் மனம் மாறி மனசுக்குள் பேசப்பட்டு எங்ககிட்ட வர நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் இந்த மனுஷர்கிட்டையும் போக வேண்டாம் ஏசப்பா. அமேன். உம்மை நோக்கி சிலுவையில் எங்களுக்கு நீங்கள் செய்து முடித்த காரியத்தின் கீழ் அப்பா உம்முடைய பாதத்தை பிடித்து எங்களுடைய சகல காரியங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. எதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு மனசில் உறுத்திட்டு இருக்குதோ, எதெல்லாம் குறித்து பயந்துட்டு இருக்காங்களோ, எதெல்லாம் அவங்க இருதயத்தில் பாரமாக இருக்கோ, எல்லா காரியங்களும் இன்றைக்கு சிலுவையில் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் முடித்த காரியங்களின் கீழ் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஏசப்பா. சுமை சுமந்திருப்போரே என்னிடம் வாருங்கள்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இளைப்பாறுதல் தாரேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த இளைப்பாறுதல் அப்பா உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால் எங்களுக்கு வருதுப்பா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் நிரம்புகிறதுப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அவன் எல்லா பிரச்சனைகளுக்கும் பிள்ளைகளை தப்புவிக்கிறீங்கப்பா. அவங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்கிறீங்க ஏசப்பா. எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறீங்க. அமேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் எப்பொழுதும் நிரப்பப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.